ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த சிக்கன் கிரேவி வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு வானொலியில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. 2 துண்டு பட்டையை உடச்சி சேர்த்துருங்க. ஒரு ஸ்டார் அனீஸ் உடச்சி சேர்த்துருங்க. 2 பிரிஞ்சி இலையை கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு 3 கிராம்பு அதில் சேர்த்துருங்க. 2 கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, அதோட நம்ம உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சட்டுன்னு வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் தக்காளி சேர்க்கணும். இந்த பொருட்கள்லாம் வதங்கி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கிரேவி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது அந்த தக்காளியோட ஸ்ட்ரக்சர் தெரியக்கூடாது, மசிச்சு வதங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். இது சிக்கனை கழுவி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தயிர் சேர்த்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவி செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படியே தான் செய்வீங்க. இப்போ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 2 பெரட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுடலாங்க. உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் மிளகாய்த்தூள் அந்த சிக்கனில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை கழுவி தண்ணியை அதில் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லையா செமியாக வேணும்னா போதும்னா அந்த அளவுக்கு நிறுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 4 முந்திரி, 1 கை தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, அதே அளவு ஜீரகம், இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பெருஞ்சீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு உப்பு உரப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துடுங்க. மல்லி இருந்தாலும் சேர்க்கலாங்க. என்கிட்ட மல்லி இல்லை, கருவேப்பிலை தான் நான் சேர்க்குறேன். இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் இப்படி எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸிங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எனக்கு சமைக்கவே தெரியாது, நான் நான்வெஜ் சமைக்கணும் அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கக்குள்ளே அப்படியே வாவான்னு நம்மளை கூப்பிடுதில்ல. ஆமாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.